நான் பாட்டி பேசுகிறேன். வாங்க, காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம கத்திரிக்காய்லாம் இருக்குது அறுத்துக்கலாம். இந்த பச்சை கத்திரிக்காய் இருக்குது, அதையும் அறுத்துக்கலாம். பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது, இங்கே நிறைய இருக்குது. தக்காளி அறுத்துட்டோம். கொஞ்சம் செங்காயாக தான் இருக்கும், அது நாளைக்கு பாய்க்கிறோம். இப்போ புளிச்சக்கீரை இருக்குது, அது போய் பறிச்சின்னு வரலாம். இது நாட்டு புளிச்சக்கீரை எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. எங்கள் ஊர்லலாம் வந்து கொம்பு காசு இருக்குன்னுவாங்க. புளிச்சக்கீரை நல்லா காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து போடணும். அப்படியே பச்சையெல்லாம் போடக்கூடாது. எல்லாம் போட்டு கரைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பூண்டு, வெங்காயம், தக்காளி நிறைய பூண்டு போடணும். கோங்கரை மாரி நான் கோங்கரை செய்யலை இன்றைக்கி. கோங்கரை வந்து வதக்கிட்டு செய்யணும். இது வச்சு கடையை போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், எனக்கு மேலே 2 பந்து வாழ்ந்து இது வந்து சீமை புளிச்சிக்கீரை. சீமை புளிச்சிக்கீரை குட்டியாக தான் இருக்கும், வளராது. பாருங்க, ஒரு கூடை ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது போதும் இன்றைக்கி. இதை புளிச்சக்கீரை, கத்திரிக்காய், தக்காளி 3 அறுத்துட்டோம். பாருங்க, இது நெய் வசலை எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இது மாரி பூ இருக்குது. இதை விட்டோம்னா நல்லா விதையாகி கூட கொட்டி அதே தானாக முளைச்சிடும். இது நான் இப்போ பறிச்சிடுறேன். வேணாம் பாருங்கள், இப்போ கீரை மட்டும் உடச்சிடலாம். உடச்சி விட்டால் நல்லா கப்பங்காலியமாக நல்லா துளுத்து வரும். பாருங்க, இங்கே ஒரு கூடையில் இருக்குது. இது வந்து தர்மாக்கோல், அதில் தான் நட்டு வச்சுருக்கேன். நல்லா 2 கட்டு கீரைக்கு இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தாள் எடுத்துடலாம். பாருங்கள், நான் 3 கூடையில் நட்டேன் இல்லைங்களா, அந்த 3 கூடையும் பாருங்கள் எப்படி வந்துக்கிறாங்க. நான் மழை பெஞ்சிங்கன்னே இருக்க வராதாங்கட்டின்னு தான் பார்த்தேன். ஆனால் நல்லா வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இது உடச்சிக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தாள் வரும். தாளை மட்டும் உடச்சிங்கன்னா போதும். தாளை உடச்சிட்டாக்கா வெங்காயம் நல்லா பெருசாக பெருக்கும். பிடிக்கிட்டா அப்படியே இது பாருங்கள், ஒன்றுத்தில் எத்தினி 2, 4, 6 அது போல் கொடுத்து. அதனால் வந்து பிடுங்கினா குத்தாக தான் வந்துடும். அதனால் வந்து இப்படி உடச்சி இது போதும். நைட்டுக்கு பெரிய செய்யலாம். ஒரே கூடையில் தான் உடச்சேன், இந்த கூடையில் மட்டும். இன்னும் தான் 2 கூடையில் இருக்குது. இப்போ வெண்டைக்காய்க்கு இது அறுத்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காய் ரொம்ப இருக்காது இன்றைக்கி. எனக்கு மேலே வளர்ந்துட்டாங்க பாருங்கள், எட்டி தான் உடைக்கிறேன் நான். நேற்று தான் அறுத்துட்டேன் வெண்டைக்காயை.
எல்லாம் நிறைய இருக்குது. நான் நாளைக்கு நாளைக்கு அத்தனாக்கா சரியா. வந்து கோவக்காய் நிறைய இருக்குது. கோவக்காய் அத்துக்கலாம் பாருங்க. நிறைய கோவக்காய். இதே ஒரு 1/2 கிலோ காய் கட்ட ஆகும். நல்லா கோவக்காய். கோவக்காய் அந்த தாட்டி நிறையா நம்ம அறுத்துட்டு அப்பப்போ மண்புழு உரம் ஒரு பிடி போட்டு விடணும். அதுதான் அவங்களுக்கு சத்து. மண்புழு வேணால் நான் மண்புழு உரம்னு தனியாக வாங்க மாட்டேன். கிச்சன் வேஸ்ட்டு இலைங்க மாடியில் வைக்கிற இலைங்கெல்லாம் கொண்டாந்து, அப்புறம் நம்மளது முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரங்க வந்து பயிட்டு கொட்டுது இல்லையா, அந்த இலையெல்லாம் பெருக்கி எடுத்தாந்து அதையும் ட்ரம்மில் கொட்டிடுவேன். எல்லாம் ஒரு பெரிய ட்ரம்மில் தான் போட்டு வைப்பேன். அதில் மக்கி எனக்கு உரமாக குத்துரும். அந்த இது தான் போடுவேன், அந்த உரத்தை தான். அது மண்புழு உரமாக ஆகிடும். அதில் மண்புழு இருக்கும். நான் இந்த தோட்டத்து மண்ணில் இருக்குது இல்லையா, அந்த மண்புழு எடுத்து போடுவேன். அது எனக்கு உரமாக்கி குத்துரும். பாருங்க, இந்த தக்காளியில் ஏறி நிறைய காய் வச்சுருக்கு. தாத்தி இவ்வளோ காய் இருந்து பாருங்க. இந்த காலையில் பாருங்க, 1/2 கிலோ காய்க்கு மேலே தான் இருக்கும் கோவக்காய். இவ்வளோ கோவக்காய் அத்தாச்சு. வல்லாரைக்கீரை இருக்குது. வல்லாரைக்கீரை பச்சைலாம் நம்ம அறுத்து விட்டோம்னா இனிமேல் தான். பாருங்கள், அன்றைக்கி அறுத்துனா இது வரைக்கும் எப்படி இருக்குது பாரு. இது அரைக்காய்ச்சி பாருங்கள். இந்த கூடை ஃபுல்லாக பறிச்சிட்டோம். இது வந்து ஒரு நாள் பறிச்சோமா துளுத்து வருதா. இந்த பக்கம் இன்றைக்கி பறிச்சிட்டோம். இது துளுத்து வரும். இன்னும் ஒரு நாளைக்கு பறிக்கலாம். இந்த பக்கம் விட்டுருக்கேன். ஒரே கூடை தான், நல்லா அகலமான கூடை. அதில் தான் நட்டு வச்சுருக்கேன். இது போதும். இன்றைக்கி பருப்பு போட்டு கடையத்துக்கு எங்கள் பேரெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்கக்கிட்ட நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வேறு எதனா கீரைன்னு சொல்லி தான் கொடுக்கணும். நல்லா இருக்கிறேன்னா சாப்பிட மாட்டாங்க. பருப்பு போட்டு கடைஞ்சால் கசப்பெல்லாம் தெரியாதுங்க. அதுமாரி நீங்களாம் நல்லா இருக்கிற வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கசப்புலாம் தெரியாது. பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னென்ன அறுவடை எடுத்துருக்குறேன்னு பார்க்கலாம். பாருங்க, வெங்காயத்தாள், வெண்டைக்காய், வல்லாரைக்கீரை, நெய் வசலை, கத்திரிக்காய், தக்காளி, கோவக்காய், புளிச்சக்கீரை. இன்றைக்கி இவ்வளோ தாங்க அறுவடை. பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்களும் உங்கள் மாடியில் இப்படி வச்சு நல்லா அறுவடை எடுத்து இயற்கையான பொருளாக சாப்பிடுங்க. இந்தமாரி நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம மாடியிலேருந்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறிங்கள்லாம் கீரைங்களாம். வணக்கம்.